ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூல்லாம் வேறு லீவ் விட்டாங்க. உங்களுக்காக ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் பண்ண போகிறோம். நிறைய திங்ஸ்லாம் வச்சுலாம் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக கேலண்டர் அட்டை இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம இந்த மந்த்து முடிவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாள் கூட இல்லை, இந்த மந்த் இல்லை, இந்த வருஷம் முடிகிறதுக்கே இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் காலண்டர் அட்டை கிடைக்கும். அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கேம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலண்டர் அட்டையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் நமக்கு தேவை. இந்த A4 ஷீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா கோடு கோடாக போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு நடுவுலேயும் லைன்ஸ் இருக்கிற மாதிரி போட போகிறோம். நமக்கு குட்டி குட்டி பாக்ஸாக கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே அந்த ஸ்கேல் அளவுக்கு, இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை, நம்மளுடைய ஸ்கேல் அளவு இருக்குல்ல, ஒரு ஸ்கேலை வச்சா எவ்வளோ இடம் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஸ்கேலை நகர்த்தி நகர்த்தி நான் ஃபுல்லாக கோடு போட்டுட்டு வரேன். எத்தனை லைன்ஸ் வருதோ அத்தனை லைன்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சின்ன சின்ன பாக்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். நான் லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டக்கு டக்குன்னு கோடு போட்டு முடிச்சிடலாம். அதுக்காக இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி நடுவில் கோடு போட போகிறோம். இப்படி கோடு போடும்போது நமக்கு குட்டி குட்டி பாக்ஸாக கிடைக்கும். இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸ் வருதோ அவ்வளோ பாக்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேப்பர் ஃபுல்லாகவே பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸில் நம்ம கலர் பண்ண போகிறோம். பிளாக் கலரில் வச்சு ஃபுல்லாக நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கலர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் நம்ம கலர் பண்ண போகிறோம். இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், நம்ம செஸ் போர்டு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம செஸ் போர்டு பண்ணலை, நம்ம வேறு ஒரு கேம் தான் பண்ணுறோம். டிசைன் மட்டும் செஸ் போர்டு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, கலர் அடிக்கிறேன்ல, இதே மாதிரியே நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைனா க்ரையான்ஸ் இல்லைனா பென்சில் கலர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பிளாக் பென் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாக் பென்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்கெட்ச் இருக்கா, இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இந்த பேப்பர் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எனக்கு பிளாக் வேண்டாம், எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலராக ஒரு பாக்ஸ் விட்டு பண்ணிக்கோங்க. அப்போ இன்னுமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பாதி வரைக்கும் நான் பண்ணிட்டேன். பாதிக்கு மேலே எனக்கு மார்க்கர் அடிக்கவே இல்லை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு அடிக்கவே இல்லை. உள்ளே தண்ணிலாம் ஊற்றி பார்த்தேன், அப்பயும் அடிக்கலை. உள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து அடித்து பார்த்தேன், எனக்கு அடிக்கவே இல்லை. எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் நான் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் மீதி இருக்கிற எல்லா பாக்ஸுக்குமே கொடுக்க போகிறேன். நான் ஃபுல்லாகவே மார்க்கர் யூஸ் பண்ணியே பண்ணணும். ஏன்னா மார்க்கர் ஸ்கெட்செலாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கிட்டேயும், அதனால் அதை வச்சே ட்ரை பண்ணலாம், அதை வச்சே பண்ணலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாதியிலே எனக்கு இந்த மார்க்கர் ஒர்க் ஆகலை, அதில் தீந்து போச்சு போல். அதனால் நான் பெயிண்ட்டை வச்சு தான் மீதி பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பெயிண்ட் இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மார்க்கர், ஸ்கெட்சு, க்ரையான்ஸ், பென்சில் கலர், பிளாக் பென், பிளாக் ஜெல் பென், இந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் போவீங்க, கண்டிப்பாக இதில் எதனா ஒன்று உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். பெயிண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக பண்ணி எடுத்தாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பெயிண்டில் பண்ணது நல்லா டார்க்காகவும் மார்க்கரில் பண்ணது கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது. பரவாயில்லன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த செஸ் போர்டில் அந்த மாடலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி அப்படியே கேலண்டரில் ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நடு சென்டராக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. சுற்றி கேப் இருந்தால் நம்ம அதை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதனால் நடு சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இது மட்டும் கவனமாக ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ சைட்லலாம் இப்படியே இருந்தால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஒரு A4 ஷீட்டை 3ஆக மடிச்சுக்கோங்க.
அந்த அளவுக்கு நான் வந்து அளவுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு சுற்றியும் வந்து குட்டி கேப்பாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு A4 ஷீட்டில் 3 பீஸ் வந்துச்சு. இதே மாதிரியே 4 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாகவும் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட வந்து கலர் பேப்பர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே கலர் பிடிக்கல, வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியுமே வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து சுற்றியும் பிளாக் இருந்தால் நல்லாயிருக்குன்னு பிளாக்கே வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஃபுல்லாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி காய வச்சிடலாம். அதெல்லாம் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி வேலை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேலண்டரில் ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். எதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இதை மாட்டி விடணும் இல்லையா, அதுக்கு நம்ம நூல் கட்டணும். அதனால் இப்போயே வந்து ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து ஹோல்ஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி அந்த கார்னரில் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த கார்னரில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. கேம்பஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமே அந்த ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சோம்ல அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4 சைட்லேயும் நம்ம அப்படியே வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்க போகிறோம். இதுக்கெலாம் ஃபெஃபிகால் இருந்தாவே போதும். உங்ககிட்ட வந்து ஃபெஃபி ஸ்டிக் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து இல்லைனா கலர் கம் இருக்கும் பார்த்தீங்களா, 5 ரூபாய்க்கே நல்லா பெரிய பாட்டிலாக வந்து கொடுப்பாங்க. அந்த கம் இருந்தால் நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து என்ன கம் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கமும் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டும் போது இடம் பத்தாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஷீட் ஒட்டும் போது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா மீந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது பின்னாடி பக்கமாக வந்து ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த A4 ஷீட்டை என்ன பண்ண போகிறோன்னா 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இப்போ 2 பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாதியை இன்னும் 2ஆக வந்து ஆக்க போகிறோம். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி மொத்தம் 3 பீஸ் தான் நமக்கு தேவை, 4 இல்லை 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி 3 பீஸ் வந்து நமக்கு தேவை. இப்போ 3 பீஸுமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. அந்த ஒரு பீஸை இந்த மாதிரி 2ஆக வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது பாதியாக மடிச்சிட்டோம் இல்லையா, இதை இன்னொரு பாதியை வந்து மடிக்க போகிறோம். இந்த மாதிரி பாதி பாதியாக வந்து மடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குட்டியாக வந்து கிடச்சிரும். இப்போ திரும்பவும் அதை பாதியாக மடிச்சுட்டு இந்த பீஸையும் வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து மடிச்சுக்கிறேன். இன்னொரு வாட்டி மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2 பீஸையும் வந்து பண்ணிக்க போகிறோம். மொத்தம் 3 பீஸ் வந்து பண்ணணும். இப்போ 3 பீஸுமே வந்து ஒரே மாதிரியே மடித்து வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கேமுக்கு வந்து கப்பு வந்து தேவைப்படும். என்கிட்ட இந்த மாதிரி டீ கப்பு தான் இருந்துச்சு. நம்ம கேமுக்கு வந்து இந்த டீ கப் வந்து பத்தாது, நீளமாக கொஞ்சம் பெருசாக வேணும். கடையிலலாம் வந்து ஜூஸ்க்கு கொடுப்பாங்கள்ல இந்த மாதிரி பேப்பர் கப், அது வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 3 வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து அந்த கப்பு வந்து இல்லை. என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு வரும்போது கப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கண்டெய்னர் கொடுப்பாங்களே அதுதான் இருந்துச்சு. நான் அதையே வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டீ கப்போட கொஞ்சம் பெருசாக ஜூஸ் கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கப்பு இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா 3 பீஸ், அதாவது மடித்து வச்சோம் இல்லையா, அந்த 3 பீஸையும் கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒட்டலாம். நான் வந்து அப்படியே தோராயமாக வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சுட்டு கரெக்டாக 3 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டிக்கோங்க. 3த்துக்கும் நடுவில் கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த கப்பு வந்து ஒட்டுவோம் இல்லையா, கப்பு ஒட்டி கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த 3 பீஸையுமே இந்த மாதிரி படுக்க வச்ச மாதிரி ஒட்டிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கப்பு, அதை வந்து இந்த 3 பீஸுக்கு மேலேயே வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து பேப்பர் கப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால தான் வந்து நான் இந்த கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபெஃபிபான் யூஸ் பண்ணியே வந்து ஒட்டிக்கலாம். அப்படி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கிற கப்பும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து டீ கப் மாதிரி இருக்கிற கப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை கூட 3 பீஸ் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து இது இருந்ததுனால நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி எமோஜி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கரை வந்து 3 எடுத்து நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக, இது பிளெயினாக இருந்தாவே பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இதுவே நீங்கள் பேப்பர் கப் ஒட்டுறீங்க அப்படின்னா அதிலே வந்து டிசைன்ஸ்லாம் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த டிசைனுமே வந்து பண்ண வேணாம். இப்போ வந்து ஸ்கோர் போர்டு வந்து வேணும் இல்லையா, ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் வேணும் இல்லையா, அப்போ தான் வந்து கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா
இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல அது எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 பீஸ் வேணும். அதனால் 3 பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஐடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே எல்லோ கலர் பேப்பரை இதோட சின்ன ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது எதுக்குன்னா இதுக்குள்ளே வந்து நான் ஒட்ட போகிறேன். அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து 2 ஒட்டிட்டேன். இப்போ இன்னொன்று ஒட்டுறது உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய ரவுண்டுக்குள்ளே சின்ன ரவுண்டு வர மாதிரி ஒட்டிக்கோங்க. பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நமக்கு 3 பீஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஸ்கோர் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் வந்து 3000, 2000, 1000 அந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை 30, 20, 10 இல்லை 100, 150 அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து 300, 200, 100 அந்த மாதிரி வந்து எழுதிக்கிறேன். ரொம்ப ஸ்கோர் போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக எழுதினாலும் நல்லா இருக்காது. அதனால் எனக்கு வந்து இந்த 300, 200, 100 வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதே எழுதிக்கிட்டேன். நீங்கள் வந்து 50, 100, 150 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்கோரை இந்த மாதிரி 3 பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. 3 பேப்பருமே கலர் கலராக எடுக்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பேப்பரும் என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாட்டில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம். லைனாக வந்து ஒட்டாதீங்க. எது வந்து போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு வந்து நீங்கள் அதிக ஸ்கோரும், கம்மியாக டக்குன்னு போட்டுடலான்னு உங்களுக்கு எது தோணுதோ அதுக்கு வந்து கம்மியான ஸ்கோருமே வந்து கொடுங்க. நான் வந்து நடுவில் வந்து ஈஸியாக போட்டுடலான்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் அதுக்கு 100 பாயிண்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். சைடில் 2த்துக்கும் வந்து கொஞ்சம் ஹை பாயிண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு சூப்பரான கேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அது மேலே பேப்பர் ஒட்டும் போது மறைஞ்சிரும். அதனால் திருப்பி ஆல்ரெடி போட்ட ஹோல்ஸுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஹோல்ஸ் வந்து வந்துடும். இதுக்குள்ளே வந்து நான் ஒரு நூலை வந்து கட்டி விட போகிறேன். நீங்கள் வந்து 2 பக்கமும் தனித்தனி நூலாக வந்து கட்டி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரே நூலாக வந்து போட்டு கட்ட போகிறேன். எப்படின்னா முன்னாடி வந்து தெரியும், உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியக்கூடாது, பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னா தனித்தனியாக 2 குட்டி நூலை வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி முன்னாடி தெரிகிற மாதிரி நான் கட்டியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா 2 தனித்தனி நூலை கட்டி நீங்கள் 2 ஆணியில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கோரெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு வேணும் இல்லையா, அது பண்ணுறதுக்கு திரும்ப ஸ்டிக்கி நோட்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும் இல்லையா, செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, அந்த செல்லோ டேப்பை ஃபுல்லாக ஒட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்கோர் நோட் பண்ணுற போர்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பேர் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா ஏ டீம் பி டீம்னு பிரிச்சுட்டு யார் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து எழுதிட்டு நீங்கள் திரும்ப வேறு யார் கூட விளையாடுறீங்க அப்படின்னா இதை அழிக்கவும் வந்து செஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து நம்ம மேலே வந்து டேப் வந்து போட்டிருக்கோம். தண்ணி பட்டாலும் இந்த பேப்பருக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியாக வச்சு நீங்கள் அழகாக வந்து அழைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் வந்து இது விளையாடுறதுக்கு பால் வேணும். இந்த மாதிரி குட்டியாக உங்ககிட்ட பால் இருந்தால் நீங்கள் அந்த குட்டி பால் வச்சு வந்து விளையாடிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி வந்து உங்ககிட்ட குட்டியாக பால் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்படின்னா வேஸ்ட்டு பேப்பரெல்லாம் நல்லா வந்து சுருட்டி மேலே வந்து ஒரு டேப்போ என்னமோ ஒட்டி விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து பால் ரெடி ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து விளையாடி காமிக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து போர் அடிக்காது. நம்ம சும்மா வந்து ஃபோன்லேயே வந்து கேம் விளையாடிட்டு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி விளையாடணும் அப்படின்னா நமக்குமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோன் பார்க்குறதால நம்ம கண்ணுமே வந்து வீணாக்காமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு நீங்கள் சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கோர் எவ்வளோன்னு. லாஸ்ட்டாக வந்து யார் வந்து அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படி வந்து வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப நான் வந்து போட்டு விளையாடிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த கேம் வந்து உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எது வந்து டக்குன்னு போடுற மாதிரி இருக்கோ அதுக்கு வந்து கம்மியான ஸ்கோரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வந்து அதிகமான ஸ்கோரும் எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு விளையாடும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஜாலியாக விளையாடின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படின்னா அம்மா அப்பாட்ட கேட்டு வந்து செஞ்சு தர சொல்லி ஜாலியாக வந்து விளையாடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.